வெள்ளையங்கிரி ஆண்டவரை பத்தி தான் வந்து பார்க்க போறோங்க. இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை பத்தி நம்ம பல பதிவுகளை வந்து பார்த்திருப்போம். இதுல ஒரு சிறப்பான பதிவு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு மிகவும் வந்து பிடித்தமான ஒரு மாதம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாசம் தாங்க. ஏன்னா இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி வந்து இங்க இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டவருக்கு மிகவும் உகந்ததா வந்து கூறப்படுதுங்க. ஏன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலுக்குமே வந்து சிறப்புன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அதை விட மிக சிறப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் தாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டவரை போயிட்டு தரிசிச்சுட்டு வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா 7 ஜென்மத்துக்கு ஏற்படக்கூடிய பாவங்கள் நீங்க தான் வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வில்வ இலையால வந்து அபிஷேகம் செஞ்சுன்னா நம்ம வாழ்க்கையில பல புண்ணியங்கள் வந்து கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுதுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி மலையில பல சித்தர்கள் வந்து பூஜை செஞ்சு வழிபட்ட ஒரு தலமா வந்து அனைவராலும் வந்து போற்றப்படுதுங்க. இங்க இருக்கக்கூடிய கடைசியில இருக்கக்கூடிய 7வது மலை வந்து பாத்தீங்கன்னா சிவனே மலையா வந்து போற்றப்படுறாருங்க. இங்க இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியை தாங்க எழுந்தருளில் இருக்கிறாரு. இங்க ஒரு மலை வந்து பாத்தீங்கன்னா திருநீராவே அமைஞ்சிருக்குதுங்க. அந்த மலையை வந்து நடந்து போகக்குள்ள அதுல இருக்கக்கூடிய திருநீரை வந்து மக்கள் அனைவருமே வந்து பூசிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சுனைநீர்கள் அனைத்துமே வந்து பார்த்தோம்னா மூலிகை நிறைந்ததா வந்து சொல்லப்படுது. அதனால இந்த சுனைநீர்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அருந்துவதனால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. புத்துணர்ச்சி பெறறதா வந்து சொல்றாங்க. இங்க பாம்பாட்டு சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா தவம் செஞ்சு நம்மளுடைய வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து வணங்கறதா வந்து சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வணங்குறதுக்கான உகந்த மாதம் வந்து மாசி மாதமா வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து மலையேறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல வந்து 26ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசித்துக்கிறது வனத்துறை வந்து அனுமதித்துக்கிறதுன்னு சொல்லப்படுதுங்க. இது எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. இதனுடைய அடிவாரத்திலே தாங்க ஈஷா மையமும் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வந்து மகா சிவராத்திரி பூஜை மிகவும் சிறப்பா வந்து ஆண்டுதோறும் நடைபெற்று வருதுங்க. இதுதாங்க இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவருடைய மிகவும் சிறப்பான ஒரு தகவலுங்க. ஏன்னா தன்னுடைய சோகத்தை மறக்கிறதுக்காக இறைவனே தேர்ந்தெடுத்த ஒரு மலை தாங்க இந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர் மலை.